विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् कोहि भगवत्प्रिया यो अन्यं नो विद्वेषयेतनुद्विग्नः तस्माच्चित्तिः तपसः बुद्धित्वनो कुतुरे कुतो बुद्धिः वृद्धोपसेवय ये वृद्धाः ये धर्मदत्तज्ञाः सम्भावितस्य च मरणादधिकं किं दुर्यशो भवति लोके सुखी भवति कः धनवान् धनमपि तकिं एतच्चेष्टम् प्रश्नोत्तर समाधिका ஆச்சாரியால் எழுதின பிரகரணங்கள்ல அந்நியமான ஒரு பிரகரணம். சின்ன சின்ன கேள்விகளும் அதுக்கு தகுந்ததான பதில்களும் சாஸ்திரியமான உபனிஷத்துகளையும் வேதங்களையும் எடுக்கக்கூடிய பதில்கள நமக்கு அழகா அமைச்சு கொடுத்திருக்காரு. இத கேள்வியும் சரி மதுரையும் சரி நோட்டு பண்ணிவிடலாம். அழகான ஸ்லோகமா டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிப்பட்டதாக ஒரு பிரகரணத்துல நாம் 41 ஸ்லோகங்கள் வந்திருக்கோம். அதுக்கு மேல மனுஷனுக்கு கிடைக்காது கிடைக்காது எது அப்படின்னு கேட்டேன்னா அது ரொம்ப கஷ்டம். கருத்துல இல்லாத பொருள் அதனால கிடைக்கல. பொருள் கிடைக்காதுன்னா ஒண்ணு சப்ளையே இல்லாம கிடைக்காது. எதுவுமே இல்ல ஏதாவது யாருமே மேனுபேக்சர் பண்ண என்ன பண்றது, அது கிடைக்காது, ஸ்டாக் இருக்காது, வராது அப்படி பாக்குது. அது மாதிரியோ அப்படி இல்லை. மனுஷன் அந்த பக்கம் கொட்டி கிடந்தாலும் அந்த பக்கம் போறது இல்லை. அது என்ன அதான் அறிவு. பகவத் பக்தி இருக்கு பார்த்தல அது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். ஏன் அதை அனுஷ்டானம் பண்ண மாட்டேங்கிறேன். மனுஷன் பட்டப்பவே மனுஷனோட சேர்ந்து ஐம்புலங்கள் வளர்ந்தது. இந்த புலங்கள்லாம் என்ன பண்ணிருக்குன்னா அவுட் சைடா இருக்கு. வராஞ்சி காரியம் எதிரனா ஸ்வயம்பூ. பகவான் என்ன பண்ணியிருக்கார்? பிரம்மதேவர் புலங்களை வெளிநோக்கி சுற்றி பண்ணியிருக்கார். புலங்களை வெளிநோக்கி சுற்றி பண்ணியிருக்கார். தஸ்மா பரான் பசியத்தி நான் அந்தராத்மன். ஆகியால் மனுஷியாள்லாம் வெளிநோக்கிய பார்த்துட்டு இருக்காங்க. வெளிநோக்கி பார்த்துட்டே இருந்தா நம்மள கண்ணை பறிக்கிறது. அந்த பொருள் எல்லாம் பார்த்தா அழகா பறிக்கிறது. உங்களுக்கு இஷ்டம் இல்லாமலேயே வெளியே ஓட வேண்டியத மனசு ஓடிச்சுன்னா அதை திருப்பி கொண்டு வைக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் அதுக்கு இல்ல. சனை சனை ரூபரமே புத்தியா திருதி கிரகீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா நசிந்திதே. வெளியில ஓடி மனசை திருப்பி பொழுது வைக்கக்கூடிய திறமை இவருக்கு இல்ல. அந்த மனசும் நினைச்சனதுக்கு ஓடி வருது. பொருள்களோ புலன்களை இழுகிறது. இந்திரியே இப்படி இந்த மனசை வெளியில ஓடி போறது, மனசை கொண்டு வந்து நிறுத்துறது இவனுக்கு சிரமமா இருக்கு. ஆகையால் என்ன ஆயிடுது அப்படின்னா இவனுடைய மனசு கீழ சுற்றி இருக்கிற பகவான பத்தி நினைக்க பிரதோஷம் அன்னைக்கு சாயங்கால வேலை பகவான நினைக்கிறோம். சில பேர் நினைக்கிறது கோவிலுக்கு போனோம்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆனா கூட்டத்திலையும் பகவான் நினைச்சவன் இத்தனை பேரும் கோயில் வேலை படிப்பாங்க. நீங்க ஏகாந்தமா இருந்த ஹரிர் ஹரதி பாபான்னு நுட்டச்சித்தைரவி ஸ்மிருதா. நான் பகவான் இதயத்துல ஒரு க்ஷணம் பார்த்தா போதும். தியானம் பண்ணுவேன். பத்மங்களோடு பகவான் இருந்தார். கிரீடங்களோடையும் ஆபரணங்களோடையும் அப்படியே ஆனந்தமா புத்தி ஏற்படும் முகமா இருக்க அந்த குருவாயூர் அக்கறையே பக்தியான தேஜோ நிமிடத்துக்குள்ளா யாவலையும் உலமாரோ அப்படியே ஆனந்தம் ஒரு க்ஷணம்
போட்டோன்னு நினைச்சு பாருங்க மனசுல. அப்படி மனசால் நினைக்க முடியும், போட்டோவாது பாருங்க. போகணும்னு அப்படி நீங்க பண்ணிட்டே இருந்தா பகவத் பக்தி தான முடியும். ஆனா அது பண்றது இல்ல விஷயம். அதான் துர்லபம் துர்லபானாம் ஹரிபக்தி. உலகத்துல பண்ண வேண்டும் கூடாதான பாதகம் எதுன்னு அது என்ன? பாதகம் சரியும் ஹிம்சா ரொம்ப தப்பு. ஆனா இதுலதான் எல்லோருக்கும் ஒரு ஆனந்தம். யாராவது எதுக்கு இருந்தா அவளை தமாஷ் பண்றது, அவளை குறைஞ்சதா பேசுறது, இல்ல பொருளே இருந்து குழந்தை இருந்ததை கிழித்து போறது, முதல்ல ஒரு அடி அடிச்சுட்டு போறது, வேற ஒண்ணும் வேண்டாம். லோன் பிளஸ் பிளவர்ஸ் போட்டிருக்கோம். பிளவர் ரோல ஒருத்தர் இந்த போர்ட்லயே எதுக்கு போட்டு போறாரு. எது வேண்டாம்னு சொல்றோமோ சும்மாவே அதுதான் ஏன் சுவாமி அடிச்சு ஒண்ணு அதுபோல உங்களாட்ட எப்படி இருக்கும் எல்லாமே இம்சப்படுத்த. இந்த வழக்கம் முதலே கூட எப்பொழுதும் என்ன பண்ணா 4 பேரை சந்தோஷப்படுத்தணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும் நினைச்சுட்டே இருந்தேனால் அட்லீஸ்ட் ஹிம்சை பண்றதையாவது இருக்கும். இந்த ஹிம்சையானது அது எந்த அளவுக்கு நமக்கு இன்னொரு நாளைக்கு பாதிக்கும்னு தெரியாது. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய சின்ன செயல் இருக்கிற இந்த செயல் அவருடைய மனசை எப்படி நோகடிக்குங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. இங்க சாதாரணமா நான் சொல்றேன், இந்த சாதாரணமான அவருடைய மனசுக்கு எப்படி தாக்கம் தெரியாது. ஏன்னா அவருடைய மனசு என் நிலையில் இருக்கோ உங்களுக்கு தெரியாது இல்லையோ. சில பேர் ஒரு சாதாரண ஒரு வார்த்தை சொன்ன போதும், ஒருத்தர் சொன்ன அவரை குழந்தை காரபந்து வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா டாக்டர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டா பிராணம் விட்டான் அந்த பையன். அது இருக்கிறதுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அவருக்கு கடல்ல காரபந்து போட்டு கொடுத்தா அவருக்கு மனசுக்கு வரணும். அது போய் 20 வருஷமா எடுக்கிற பையன் இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு சொல்ல முடியாது. இது என்ன அவருக்கு என்ன சேர்ந்து காரபந்து பேர் வச்சு விட்டாரு. என்ன அது அந்த வார்த்தையை கேட்டாலும் அவர் இந்த ஊரை விட்டு போட்டார். இந்த மனுஷன் நீங்க சொல்ற சின்ன வார்த்தை தான், ஆனா அந்த வார்த்தை எந்த அளவுக்கு இன்னொரு மனுஷனை அவர் தடுக்கும், அவரை ஹிம்சப்படுத்தும் தெரியாது. அதனால யாரையும் கேடனம் பண்ணக்கூடாது. நம்ம சின்னது நினைச்சுன்றதா அது அவ பெருசா எடுத்துட்டார். சிலது நீங்களை ஏன் தெரியுது அவ்வளவு பெருசா எடுத்துருக்கேன் என்ன ஸ்மால் ஆக்டர் அப்படின்னு நீங்க சொல்றேன். அவளுடைய வாழ்க்கையில என்னென்ன இன்சிடென்ட் இருக்கு, என்ன நடந்ததுன்னு தெரியும். முதல்ல என்ன சொன்ன யாரையும் கிண்டல் பண்றதோ சமாளி பண்றதோ பரிகாரம் பண்றதோ கூடாது. இந்த பரிகாரம் ஒரு சமயத்துல விஷயத்தையே மாற்றி விடுறது. துஷ்யந்தன் கண்வாசனத்துக்கு போன கண்வாசனத்துக்கு போனதுன்னு அங்க என்னடா ஆச்சுன்னு அங்கே சகுந்தலையை பார்த்த. சகுந்தலை ராஜன்னு இவருக்கு தெரியாமலேயே அந்த சகுந்தலை மேல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது துஷ்யந்தன் ஆகிறார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவர் இருக்கிற இடத்துல வந்து அப்படி வந்து நம்ம ஆசிரமத்துல இருக்கிற பெண்ணா இருக்கணும், அந்த பிராமண பெண்ணை தானே இருக்கணும். நானும் சத்திரியனாச்சு, என் மனசுல எங்க போலாம் தப்பு இல்லையாது. முனிவருக்கு தெரிஞ்ச கடிச்சு விடுவாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு என்ன வருத்தப்பட்ட. அதுக்கப்புறம் அவரே தீர்மானம் பண்ணார், எப்ப என்னுடைய மனசு போச்சோ அப்ப அது எனக்கு தகவலாதான் இருக்கணும். யசமுசயம் சத்ரபரிக்ரவா இல்ல பிரமாணமந்த கரணம் பிரவருத்தையா சந்தேக பலேஷு வஸ்து பிரமாணமந்த கரண பிரவருத்தையா. நான் எப்பொழுதுமே கெட்ட நடத்தலே மனசு விட்டதே இல்லை. இத்தனை வருஷமாக நான் எப்ப எந்த ஒரு சின்ன செயலை பண்ணினாலும் அது சாஸ்திரியமா இருக்கான்னு நினைச்சு தீர்மானம் பண்ணித்தான் மனதை விட்டுருக்கேன். எப்ப சரியா என் மனசு போயிருந்தோம்னா அதனால வழியாதான் இருக்கணும் அப்படின்னு தானா சேர்க்கல. அதுக்கப்புறம் போய் விசாரிச்சு கேட்டார். கணவர் கேட்டதுமே இது நம்மாத்த பொண்ணு சகுந்தலை சத்தியமா இருக்க கூடியான விஸ்வாமித்திரனுக்கும் மேனகிக்கும் பிறந்த அவளா கேட்டாங்க. லவ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கோத்திரமா இருக்குன்னா கஷ்டம்னா. ஆனா இந்த காந்தர் விவகாரத்துக்கு கோத்திரம் நடுவது இதுவோ தெரியாது. விவகாரம் இதுதான் விவகாரமாச்ச அப்படின்னு நான் அப்புறம் மனசு தெரியல எல்லாமா. அதுக்கப்புறம் மோதிரத்தை மாறிட்டா எல்லாம் வீட்டுக்கு வர கிடைக்குது. இந்த விதூஷணன் பக்கத்துல இருக்கிறதுல இவன் கொண்டு போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு போற இந்த விஷயத்த அப்படின்னு நினைச்சிருந்து என்ன பண்ண இல்ல சும்மா போயின்னு ஒண்ணும் இல்லைன்னு அப்படின்னு பரிகாசம்
கீதம் பரமாத்தே நகரத்தியம் தமிழ் அப்படின்னு ஊர்ல இருந்து இங்க வருதுன்னு ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையோ அவ்வளவுதான். நான் என்னது இது ஒண்ணு லவ் பண்றது எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு விட்டார். இவர் இதை கவனிக்கவே இல்லை. இந்த விதுஷர் அவனுக்கு சாப்பாட்டெல்லாம் தெரியும். அப்பப்ப வேலைகள் நட்டு வருதா புத்தி வருதா இதையே சம்பந்தம் இருக்கான். இவன் நிஜமாகவே இந்த அழக விஷயத்த தோடலாம் மறந்துட்டான். கொஞ்ச நாள் ஆச்சா, 6 மாதம் 1 வருஷம் ஆச்சா. அதுக்கப்புறம் இந்த சத்தந்திரியை கொண்டு விட்டோம் சேலத்துல. சொல்ல வேண்டாம், ஆமா நம்ம போனோம் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டதுக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம், படுத்தலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு சொல்லி வச்சிருந்த எல்லாம் பொய்னு. இந்த பொய்யுக்கு நம்பிக்காமா. ஆனா எதனா அன்னைக்கு பண்ணிடுறாங்க பரிகாசம் இப்பொழுது சகுந்தலைக்கும் விஷயத்துக்கு சேர விடாம. அதுக்கப்புறம் போயிட்டா அதுக்கப்புறம் 12-13 வருஷம் சரியாக அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாம ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பரதன் பிறந்த பிறகு போயிட்டே இருக்கிறப்ப அந்த ஆசிரமத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஒன்னாயிட்ட கதை உங்களுக்கு தெரிய சொன்னா அன்னைக்கு இந்த ஒரு பரிகாசம்னு ஒண்ணு பண்ணினாரு பார்த்தீங்களா. அது வாழ்க்கையில எவ்வளவு தயாராகுது. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில விளையாடக்கூடாது, அனாவசியமா விடக்கூடாது. மனுஷன் எப்படி இருக்கணும்னா கேட்கறது குறைச்சுக்கோ, எப்பொழுது காஞ்சால வரைக்கும் பேசாதீங்கோ. ஆமா எது அவசியம் வேணுமா அதான் பேசலாம், அனாவசியமா கேட்கிறேன். அதனால மனுஷன் துன்புறுத்தலுக்கு ஹிம்சை பண்றது எறும்புக்கு கூட நீங்க ஹிம்சை பண்ணக்கூடாது. அதனால இந்த 4 மாசம் இருக்க இந்த சன்னியாசிகள்லாம் ஒரு இடத்துலயே இருக்க வருஷா காலம் நடந்தா கீழே பூச்சிகள்லாம் போகும், எறும்புலாம் போகும். ஏன் தெரியுமா, மழை காலையில அதனுடைய வீடெல்லாம் அந்த புத்தெல்லாம் மழையில ரொம்ப போச்சு, வீடெல்லாம் ரொம்ப போச்சு. என்ன பண்றது, ஏதோ ஒரு 2-3 நாள் நம்ம ஊர்ல மழை பெஞ்சதுன்னா எல்லாம் போயிடுது. அது இது நினைச்சிட்டு ஒரே கலாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு தெரியல. ஏடே வரலேங்கா எல்லா இடத்தையும் பண்ண வேண்டியதானே. எங்க பிளட் இருந்தாலும் முதல்ல சென்ட்ரல் கம்பெனிகளுக்கு ஈடு கொடுக்கல, எங்களை ஈடு போடாத கதை எப்போ பண்ணிட்டு இருக்காங்க. வரமாங்க எவ்வளவுதான் பண்ண முடியும், யாரும் சும்மா இல்லை. 4 பேர் சாயம் பண்ணக்கூடாதுங்கிற அபிப்பிராயத்திலேயே இருக்கா இல்ல. ஆனா பூச்சி எல்லாம் என்ன பண்ணும், பாம்பு புத்து முழுக்க ஜலம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணா அத வெளியில வந்து இங்க சுத்தி இருக்கும். அந்த இடத்த நம்ம நடந்தோம்னா நம்ம கால மேல பட்டதுல பிராண விடணும். ஆயால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகாதுங்கோ அப்படின்னு சன்னியாசிகள்னா 2 மாசம் 4 மாசம் இருக்கணும். காட்டூர் மாசிய பிரதம் அந்த கதர் மாசத்துல பட்டோவை மாசம் இருக்கிறது. 4 பட்டங்கள் 2 மாதங்கள் ஒரு இடத்துல இருக்கு. எதுக்கு நைசியா தவா பூதானி எந்த பிராணிக்கு ஹிம்சை பண்ணப்படாதுங்கிற அபிப்பிராயத்துல இதை ஹிம்சை பண்ணப்படாது எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நாட்டுல ஊர் இருக்குன்னு பாருங்க. அதனால பாத்தகனுக்கு தான் ஹிம்சை. பாத்தகம் தெரியும் ஹிம்சா கோகி பகவத்ரியாது. பகவான் ரொம்ப இஷ்டமானவர் யார் சார், யார் தெரியுமா, தானும் நோகாம இன்னொருத்தரையும் நோடிக்காம இருக்கிறவங்க. அந்நியம் உத்வேகையே அனுத்விக்னா 2 இன்னொருத்தர கொந்தளிக்கும்படி பண்ணாலும் இருக்கணும். அதே சமயத்துல இன்னொருத்தர் ஏதாவது வார்த்தை சொன்னா நீங்களும் கொந்தளிக்கப்படாது. அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்ன நீங்களும் அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், அனாவசியமா இன்னொருத்தர் இஷ்டப்பட்டு அவ அந்த ரியாக்ஷன் இருக்க பார்த்தா அதை ரொம்ப எந்த வார்த்தை யார் சொன்னாலும் இம்மிடியேட்டா ஆக்ட் பண்ணாதீங்கோ. முதல்ல 2 நிமிஷம் சும்மா இருக்கணும். அந்த 2 நிமிஷம் நீங்க சும்மா இருந்துட்டா அப்புறம் பரவாயில்ல. சொன்ன ஒரு 6 மாசம் அப்படியே அப்படின்னு கூட எது சொன்ன அப்படியாச்சா சக்கரம் எழுதுவா அப்படின்னு சொல்லக்கூட ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்த அதுக்கப்புறம் ஏன்னா இந்த மனசு வாதையை கேட்டதுமே உதவியும். அந்த சமயத்துல நீங்க எடுத்தான டெசிஷன் தப்பா போயிடும். ஆகையால் எந்த வார்த்தை கேட்டாலும் ஒரு 5 நிமிஷம் சும்மா இருப்போம், அப்படி யோசனை பண்ணுவோம். அதுக்குதான் இந்த நடந்துக்கா அது ஞாபகம். மனுஷனுக்கு என்ன வேணும், யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலோ ஒரு செயலை செஞ்சாலும் அது கட்ட கொந்தளிக்கிறதோ அல்லது இன்னொரு கொந்தளிக்கும்படி பண்றதோ அவளை கவலைப்படும்படி பண்றதோ இந்த 2 நீங்க பண்ணலைன்னா அத்தியந்தும் பகவானுக்கு ரொம்ப பகவானுக்கு இஷ்டமான காரியம். நம்மளையும் பகவான் நேசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும், இது நடந்துக்கணும். மனசுல எந்த வார்த்தை வந்தாலும் யார் எதை சொன்னாலும் கவலைப்படாது. அவருக்கு தெரியாம சொல்றாரு சுவாமி,
வேணாலும் உங்களை வெய்யணும் விவகாரம் வெய்யணும் தான் இருக்கலாம். எதை பண்ணினாலும் வெய்யணும்னு இருப்பா. அவ வார்த்தை கவலையே படாது. அக்கறை யாராவது வார்த்தை சொல்லிட்டான்னா நீங்க ரியாகாவில் எண்ணத்துலதான் அவன் சொல்றான். ஒரு 10 நிமிஷம் விடாம பேசிட்டே இருந்தாலும் உங்களை வச்சுங்களேன். அதுக்கப்புறம் என்ன சர்ச்சை சும்மா இருந்தா பாடகம் போயிடும். இது கல் இது பிரயோசனம் இல்லாது. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அவன் என்ன எதிர்பார்க்கறது தெரியுமோ நான் நீங்க திருப்பி சொல்றேன்னு எதிர்பார்க்கலாம். நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த வார்த்தை இன்னொரு வார்த்தை வரும். என்னங்க முதல்ல ரியாக்ஷன் எப்ப இந்த ரியாக்ஷன் நிறுத்திட்டோ அப்ப என்ன சொன்னார் பரமசாந்தம் கோபத்தை ஜெயிக்கிறது எப்படி ரொம்ப பேர் கேட்கிறாங்க. ஆசையில் இருக்கிறது எப்படின்னு கேட்கல. ஏன்னா ஆசை ஜெயிக்கணும்னு ஆசையே இல்லை. சொல்றோம் ஆசை ஜெயிக்கணும் அந்த ஆசை யாருக்கும் வரல. ஆனா கோபத்தை ஜெயிக்கிறது மட்டும் சிக்கணுங்கிறது தெரிஞ்சுதான் ஜெயிக்கிறது எப்படின்னு தெரியல. ஜெயிக்கிறதுக்கு வழி வரலாம். வேற ஒண்ணும் இல்லை. சில சமயத்துல ஒரு 5 நிமிஷம் வேணாலும் கோபம் கடந்துட்டே இருக்கு நமக்கு. ஆனா அது ஒண்ணும் பண்ணாது. எப்ப நீங்க ஆக்ட் பண்றீங்களோ அப்பதான் அது சீக்கிரம் உங்க சக்தியை மீறி வந்துடும். ஆக கொஞ்சம் நிறுத்தி ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா அதனுடைய போர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறையும். காமக்ரோதோத்பவம் வேகம் யாரோடும் இகைவா இங்கேயே யாருக்கானா அவன் தான் இங்கே இந்த உலகத்திலேயே இருக்கும் பொழுது காமக்ரோதோத்பவம் வேகம் காமக்ரோதம் இல்ல அந்த காமக்ரோதத்தினால வரக்கூடியதான வேகத்தை யார் தடுக்கிறானோ பகவத்கீதை நிதானமா வாசி போடவே வேண்டாம். என்ன அது அர்த்தாந்த சந்தானமா வாசிக்கா வாசியில அதுல இல்லாத விஷயமே கிடையாது. அத்தனையும் வரும் சொல்லிருக்க நம்ம பகவானே அவரே சொல்றார். அவசானோடா என்று போய் வைக்கமா சாதாரணமா இருக்கிறார். என்ன மானுஷம் தானும் உங்க மாதிரி நான் மனுஷனா பறந்துருக்கேன் இல்லையா அதுதான் வைக்கிறார். நமக்கு எப்படி புத்தி அதே மாதிரி பகவான் நினைக்காம அவருக்கே வருத்தத்தை நாம கொடுக்கிறோம். காரணம் ஞானம் என்ன ஆனா ஞாபகம் வாழ்க்கையில பகவத்கீதைய வாசிச்சுட்டே இருக்கிறோம். எப்படி நிதானமா அர்த்தத்தை புரிஞ்சுட்டு வாசினா நிறைய விஷயங்கள் நமக்கு ஆனந்தமாக கொடுக்கும். ஆகையால் அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு மனுஷனுக்கு சிதி வேணும். வாக்கு சித்தி எது சொல்றாரோ அது நடக்கிறது அப்படின்னு. அதே போல எந்த காரியம் எடுத்திருந்தாலும் அது ஜெயத்தை அடைகிறது. கடைசியில ஜெயமாக முடிகிறது. இப்படி சில சித்திகள் அதுக்கு மூலம் என்ன மூலம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம பண்றதில்லை. தபஸ் எல்லோரும் பண்ணலாம். புருஷனாகட்டும் ஸ்திரீகளாகட்டும் வயதானவனாகட்டும் சின்ன குழந்தைகளாகட்டும் எல்லோரும் பண்ணலாம். 7வது வயசுல எல்லோருக்கும் காயத்ரி பண்ணலாமோ. ஸ்திரீகளா இருந்தாலும் ஒரு பஞ்சாட்சரத்தை எடுத்துக்கலாம். அகாட்சர மந்திரம் ஒரு மந்திரமும் வேண்டாம். ராமநாம சொன்னா போதும். குருட்டவை ராமநாமான்னு சொல்லுப்போ அவ்வளவுதான். கேட்டு சொல்லலாமோ இல்லையோ. இதை நீங்க தினந்தோறும் ஒரு 100 தரம் 300 தரம் அது ஒரு இடத்துல உட்கார்ந்து சொல்ல பழகினீங்கன்னா நிறைய சித்திகள் உண்டு. உலகமே உங்களுக்கு வசமாகணும்னு நினைக்காதீங்க. அவாவா அவ வழியில இருக்கட்டும். நீங்க சொல்றபடி அவ நடந்துக்க வேண்டாம். ஆனா என்னென்ன நமக்கு இடையூறு இல்லாம நிறைய காரியம். ஆச்சாரியால் என்ன சொல்லிருக்காரு மனுஷியாளுக்கு முக்கியமாக மனுஷன் சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு சித்திகள் வேணும் அப்படின்னு. சித்தினா இது அட்டமாதிரி வரைக்கும் போக வேண்டாம். சாதாரணமான வாக்குச்சி சாதாரணமான நம்ம காசு வேணும்னு நினைச்சா அந்த தொலைதுக்கு அது வருது. எது வேணும்னு நினைச்சா அந்த சமயத்துக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு சகாயம் பண்றது. இப்படிப்பட்டதான ஒரு சித்தி மனதுல கவலை இல்லாம சாந்தமா ஒரு சித்தி வேணும்னு ஜபம் பண்ண மனசு நிறுத்தி நீங்க ஏதோ ஒரு மந்திரத்தை விடாம ஜபம் பண்ணிட்டே இருந்தாலும் மனசு நிறுவனம். நீங்க அது மெக்கானிக்கலா தான் ஜபிக்கிறேன். மெக்கானிக்கலா தான் ஜபிக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து ஜபிச்சுட்டே இருந்தா 5 நிமிஷம் மனசு இருக்கும். அது முதலே ஆகாது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் அது பண்ணிட்டே இருந்தேன்னா மனசு தக்க வைக்கும். அந்த மனசை நிற்கக்கூடியதான வழக்க மனசு வந்துருந்தேன்னா
அது ரிசிடென்ட் போனா அதுலயே இருக்கும். மனசு கொந்தளிச்சு நம்மளால தாங்க முடியாது இருந்து இருந்து மனசுக்கு ஒரு ரெஸ்ட் வந்ததுன்னா மறுபடியும் அது வேணும் அப்படின்னு மனசு அந்த நிலை நான் கொடுக்கல. மனுஷியாருக்கு ரொம்ப முக்கியமானது ஜபம். இந்த ஜபத்தை தபஸ்ங்க அப்படி இத தபஸ் பண்ணினா இன்னொரு அட்வான்டேஜ் என்னதுன்னா புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்ல வேலை செய்யும். காயத்ரி மந்திரம்னா தியோயோனா பிரசோதயா, என்னுடைய மனசை என்னுடைய எண்ணங்களை நல்வழியாகவே தூண்டுவாளாக. இதான் பெயர். அசதோமா சத்தமய, தமசோமா ஜோதிர்ஜமய, மிருத்யோர்மா அமிர்தமய. அசதோமா சத்தமய, இங்கும் அங்கேயும் அசத்த விஷயங்கள்ல போய் கொண்டிருக்கிற என் மனதை சத்தியமய நல்ல வழியில தூண்டி விடுங்கள். அமிர்தோமா, அமிர்தத்திலிருந்து எனக்கு நல்லதா பண்ணி கொடுதோ, மரணத்துல இருந்து எனக்கு அமிர்தத்தை கொடுதோ. இருட்டுல இருந்து அமசோமா ஜோதிர்ஜமயா, இருட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பேர் எதை கேட்டாங்க, இது பண்ணணும்னு நினைக்கிறேன், அது பண்ணணும்னு நினைக்கிறேன், எதுவும் தோணலை எனக்கு இப்படிதான் சொல்லிட்டு ஒண்ணு மறந்துல கிடைச்சது. என்ன பண்றது, அமசோமா ஜோதிர்ஜம, இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து எங்களுக்கு நிச்சயத்தை கொடுப்பாங்க. நிறைய விஷயங்களை இப்படி சொன்னா அம்மா கோவம், அப்படி சொன்னா ஆட்டுக்காரி கோபம். என்ன மட்டும் எத்தனை பொருட்கள் கோலப்பட தெரியுமா? கடைகள் என்ன இந்த தபஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவ 2 பேரும் ஒன்னா செஞ்சிருவாங்க. உங்களை விட்டுருவாங்க போறோன்னு நமசோமா ஜோதிர்ஜமயா, மிருத்யோர்மா அமிர்தமயா. நிறைய மக்களும் கடை இருக்க, ராமநாமா இருக்கு, போடுவோம். ஆனா ஜனங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஏம் கீதா நாமபகல்றம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் பகவத்கீதை எடுத்த அதுல என்ன இருக்கு, என்ன சொல்லிருக்கு, 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்களேன். ஏதோ ஒரு ஸ்லோகம் எடுத்துங்க, புனித ஸ்லோகம் இல்ல ஒரு படிங்க, அது என்னதான் சொல்லி இருக்குன்னு தியானம் பண்ணுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்லிட்டே இருக்கு, எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல சொல்லலாம். விஸ்வம் விஷ்ணு பட்டக்காரா கூட பிரபு, இந்த ஸ்பீட்ல வந்தா ஒரு நாம 2 நாம இல்ல 2 லைனுக்கு என்ன இருக்கா அதுதான் மனசுல ஆக்கிக்கணும். வேகமா படிக்கிறோம், கையில் அப்படி இவ்வளவு வேகமா வந்தா நடக்காது. வேகமா படிச்சிருந்தோம், அடுத்த நாளைக்கு என்ன பண்ணல, இந்த 2 லைனை விட்டு அடுத்த 2 லைனுக்கு யோஜனை பண்ணுங்க. கேட்க இத பண்ணினா என்ன ஆகும்னா தெளிவான ஒரு மனசு கிடைக்கும். இது கிடைக்கலையே, இது பண்ண முடியல, இது பண்றதா அது பண்றதா கண்டுக்கலாம தெளிவு கிடைக்கும். அந்த புத்தி எங்க இருந்து, புத்தி புதுவே பிராமணன். ஏன்னா அவன் காயத்ரி ஜபத்தை பண்ணணும், காயத்ரி ஜபம் பண்ணினா புத்தி வரும். குதோ புத்தி, புத்தின்னு என்ன சார்? ரொம்ப பேர் குதோ புத்தின்னா எங்க இருந்து புத்தி வருது, கடையில இருந்து அர்த்தம் சொல்லாதீங்க. குதோ புத்தின்னு எங்க இருந்து சொல்லக்கூடாது. புத்தினா என்னது, அதுவா புருஷோபசேவையா, ஆண்கள் சேவை. பெரியோர்கள் படிச்சவா ஞானிகள் அவளுக்கு தொண்டு பண்ணணும். பிரபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேசம் ஞானம் ஞானின தத்துவதர்ஷனம். அதை அறிந்துபடும், எதை அறியணுமோ அதை அறிந்து கொள். எப்படி என்ன பிரதிபாதையில அவை நமஸ்காரம் பண்ணு. அபிப்பிரஷ்னம் என்ன அது என்னன்னு கேளு, அவ சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு எதுவும் வேண்டாம், உலகத்துல இது வேணும் அது வேணும் நினைக்கிறதே இல்ல. மான்களுக்கு இதை கொடுக்காது கொண்டுவா காசு கொடுவா கேட்கல, கேட்டா அவ குரு இல்ல. ஏன் அவளுக்கு ஒண்ணு பகவான் கொடுத்திருக்காரு, கேட்டாத அவளுக்கு இதெல்லாம் ஆசை இல்லை. அப்படி அவளுக்கு சேவையா அவளுக்கு தொண்டு பண்ணணும். பரிபிரசேன சேவையா அவ என்ன பண்றா, உபதேசியந்திட்டே ஞானம். அவ என்ன பண்றா, அவ எத்தனையோ வருஷங்கள் எங்கேயோ கஷ்டப்பட்டு எந்த மூலையோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான விஷயத்த நீங்க கேட்டதுமே கொட்டிவிடும். என்ன அதான் கர்மாமயனா. நான் 10 வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்ட சம்பாதிச்சேன், நான் அவ்வளவு சீக்கிரமா கொடுக்கேனா அப்படின்னு நினைக்க மாட்டா. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது 4 பேர் ஹெல்ப் பண்ணுங்கிறது தானே. அந்த எதை கேட்டாலும் கிடைக்காது. உபதேசத்திலே ஞானம் ஞானினா தத்துவதர்ஷினா, தர்மத்தை பார்த்தவா, ஞானம் உடையவா,
மூல மகான்கள்லாம் எப்படின்னா புத்தகத்தை பார்த்து சொல்றேன் அங்கே இருக்கு எடுத்து சொல்றேன் இல்லையா, அது எப்பொழுதும் மூவிங் லைப்ரரி அதுவாக இருந்துட்டு இருக்கு. எப்ப நீங்க கேட்டாலும் அதை சொல்லக்கூடியதான நிலையில இருக்கா மகான்கள். ஆயால் அவளை சேவை பண்ணி தெரிஞ்சுக்கோ. ஞானம் எப்படி வரும்? சேவையா இது கேட்டதுமே அடுத்தது சார் வயசான வாழ்ல யார் விருந்தாள யாரு அது பாருங்க அந்த கேள்வி. கர்ம தத்துவஜா கர்ம தத்துவத்தை அறிந்தவர், கர்மம் மீமாம்சையை படிச்சாரு, தத்துவம் வேதாந்தத்தை, கர்ம சூக்ஷ்மங்கள் இந்த ரெண்டு சாஸ்திரங்கள். மீமாம்சையும் வேதாந்தமும் வேதமும் வேத பாஷ்யமும் பாஷ்ய சதாச்சார அனுஷ்டானத்திலேயே இருக்கா பாருங்க. சர்வதா ஜபம் பண்ணிட்டு சர்வதா பகவன் நாமாவை சொல்லி கொண்டே இருக்காளே அவ இருக்காளே அவ சொன்னாலே போதும். கர்ம தத்துவஜா இது வரைக்கும் வாழ்க்கையில எது சார் ரொம்ப தப்பான காரியம்? மரணாதினம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு நல்ல சந்தோஷமா இருக்கும், அவனுக்கு மரணத்தை விட பெரிய துன்பம் எது அப்படின்னு கேட்டேன்னா அதுரியோ பவதி. கேட்ட புகழ் போயிட்டு அவன் எவ்வளவு புகழ் இருந்தது அது போயிட்டு அவனுக்கு கெட்ட பேர் வந்து பார்த்தீங்களா இதுதான் பகவான் சம்பாதித்த மரணாதி அப்படியே ஆட்டம் பகவான் சொல்லிட்டாரு. அர்ஜுன் சொல்லும் பொழுது நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு போய் வரலாம், நான் எங்கேயாவது பிச்சை எடுத்து சாப்பிடுறேன், இந்த வயர் ரொம்ப இவ்வளவு கட்டமா வேண்டாம் போங்க. ஏன்னா எல்லாரும் கேட்காமத்தே அச்சிதம்னு ராஜ்யம் போகா சுடாங்க. யாருக்கு யார் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நான் ராஜ்யங்களையும் போகங்களையும் சுகங்களையும் யாருக்கு வேணும் என்று கருதி நான் யுத்தத்தை வந்திருக்கேனோ அவன் என்னோட யுத்தம் பண்ண வந்துட்டான். பிராணம் கனாதிக்க அத்தனை பிராணங்களையும் தனங்களையும் எல்லாத்தையும் விட்டு பிராணமே விடுறதுக்கு ரெடியாக இனிமேல நான் என்ன தெரிவிக்க மாட்டேன். அது அதனுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பார்க்கணும். இவாளை முன்னால பாக்கிறதுக்கு முன்னால எல்லாத்தையும் அழிச்சு விடணும். 100 கௌரவாளி யாரு இருக்கல அப்படின்னு அவ்வளவு கோபத்தோட குரோதத்தோட வந்த அர்ஜுனன் அந்த பகவான் வந்து ஆசியான ஒரு வாதத்துல ஆரபான என்னன்னா ரொம்ப எல்லாம் வீராபலம் பேசுவோம் சாரி. அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். நீரே அர்ஜுனனே நான் பார்க்கணும்னு சேனையோ ரோயோர் மத்தியே ரம்ஸ்தாவையவே சொல்றாங்க. சேனைக்கு நடுவில் வைக்கிறோம் என்னோட சண்டை போடுறதுக்கு யாரு விரும்புறாளோ அவளை நான் பார்க்கணும், நான் யாரோட சண்டை போடணுமோ அவளை நான் பார்க்கணும். ரெண்டு நான் தான் பார்க்கணும். யார் என்னோட சண்டை போடுறதுக்கு வந்திருக்காளோ அவளை பார்க்கணும், நானும் யாரோட சண்டை போடலாங்கிறத நான் பார்க்கணும். அது சிரிச்சுட்டான். அதுக்காக வந்திருக்கேன் அடிக்கிறது முன்னாடி பார்த்துட்டு அடிக்கணுமா ஆனா யோசனை பண்ணி பாருங்க. இது அடிக்கத்தானே வந்திருக்கேன், அவளை கொல்லத்தானே வந்திருக்கேன், இல்ல நான் பார்த்து விட்டு சொல்றேன்னு அடிக்கல ஒருத்தரம் பார்த்துருந்தேன். ஏன் கேட்டா சரியா இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். என்னமோ ஏதோ கேட்டான் இல்ல அதான் சிரிச்சுட்டா. ஓ அப்படியே நீ பார்க்க போற பார்த்ததுமே உன்னுடைய மனசு மாற போறது, கிரமம் உனக்கு வர போறது, நான் உபதேசப்பட போறேன். அதுக்கு உனக்கு உபயோகப்படுறதோ இல்லையே என் மட்டும் அதுக்கு உபயோகப்படும். வருஷத்துக்கு வாசம் சொல்லினா சார் எதை உபயோகப்பட்டதோ அவனால போயிட்டார். ஆனா யாருக்கு உபயோகப்படுதுன்னு இந்தூர்ல இருக்கிற ஜனங்களுக்கு பாகவதன் சொல்லி சொல்லி எவ்வளவு காசம் வைக்கிறப்பா பகவன்னாமாவை சொல்லி பகநாம விசாரணாவதான் சொல்லட்டும். ஏதோ பகவன்னாமாவை சொல்றாங்க இல்லையா பாகவதன் சொல்றாங்க எவ்வளவு காசு வந்தது காரணம் என்னன்னு அது பகவனுடைய அனுகிரகம். அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜான காலத்தை நீக்க நினைச்சு பார்த்தாக்காது இதெல்லாம் வாசிக்கிறப்ப என்ன கரெக்ட் ஒண்ணும் புரியல கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு. அதுக்கப்புறம் அது ரசிக்கிற காலத்துல வேற எதுவுமே சொல்லியாது. அந்த பிரச்சனை தர்றதுதான் வாசித்தான். அந்த கேள்வி ஆன்சர் என்னவா சொன்னார் இதெல்லாம் இப்ப சொன்னேன்னு இது ஒரு ரிசர்ச். இத பகவான் சொல்றதான ஆச்சாரியா சொன்னார் ஆன்சர். இது எந்த உபரிசத்துல இருக்குன்னு பார்க்கணும். இல்லாத சொல்லல ஏன் சொல்றது மரணாதலிச்சதே இது இப்படியே பகவத்கீதையில இருக்கு. அது அப்படியே சொல்லுங்க எப்படி சம்பாதித மரணாதலிகம் கிம் துரியதோ பவதி லோகே சுகே பவேத்கா. சுகமா இருக்கணும்னா அதுக்கு என்ன சார் வேணும்? யாரு சுகியா இருப்பான்? கணவான் பணம் சுகம் இருக்கும், சுகம் தான் கிடைக்கும், ஸ்ரேயஸ் கிடைக்கும்.
சுகசாதனங்கள் 1000 வேலைக்காரர்களை வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம், சுகமா ஆனந்தமா இருக்கலாம். ஆனா தலைவலி வந்துதான் நீங்க தான் அனுபவிக்கணும். யாராவது சார் வாங்கி போட சொல்லுங்க பாரு. உங்க பையனோ பொண்ணோ வாங்கி முடியுமா? யாராலையும் முடியாது. கசிச்சா யாரு சாப்பிடும்? நீங்க தான் சாப்பிடணும். வேற யாரும் பண்ண முடியுமா? முடியாது. பணம் இருந்தா சுகசாதனங்கள சுகமும் உண்டு. இது எங்க விழுந்தா தெரியுமா? நான் மைத்திரி அம்மாட்டு யாகவல்கர் சொல்லிட்டேன். யாகவல்கர் கல்யாணம் வாங்கிட்டு அமைச்சர் அதுதான் அது இருந்தது கல்யாணத்துல. அம்மா கிட்ட போய் சொல்ல, அம்மா இதெல்லாம் நான் கல்யாணம் வாங்கிறேன். அந்த சொன்னா கல்யாண சந்தர்ப்பத்தில் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கேன்? கர்மேன அத்தேன காமேன நாதிகராமி. சுகமோ கர்மமோ அறம்பொருள் எது வந்தாலும் உனக்கு உன்னோட சேர்ந்துதான் பங்கெடுத்துறேன்னு சொல்லிடும். ஆமா, இப்ப இந்த காமங்கிறதானே சுகம். இது சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற எந்த மனிதனுக்கு எந்த ஒரு செயல் வந்தாலும் ஒரு பிரவൃத்தி வந்தாலும் அது சுகத்துக்காகத்தானே. இது மனிதன் நமக்கு சுகம் வருங்கிறதுக்காக அதுல ஈடுபடுறேன். இது சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஈடுபடுறோமா? அப்ப என்ன தெரியுது? சன்னியாசத்துல சுகம் இருக்கு. எனக்கு வெக்கம் பாடம் சொன்னாச்சு, சொல்லாமலேயே ஸ்திரீகளுக்கு புரியும். அவன் நீங்க எங்க ஏதாவது பேசினா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கா. அது போய் எழுத வர்றது. அது எப்ப கண்ணப்பம் போட்டு ஒரு சாரை நோட் பண்ணுவான். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்திரீகள். நான் சொல்லல, ஸ்ரீநாம பட்டத்துவம் அவளுக்கு ட்ரைனிங் இல்லாமலே எல்லாம் தெரிவிட்டாங்க காளிதாஸ். அப்படி இருக்கிற காலத்துல பாடம் வேற இவன் சொல்லி கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா இவன் என்ன கேட்டுட்டா, உமக்கு சுகம் வருதுன்னு போறேன். ஆமா, அப்ப அந்த சுகத்தை என்னோட பங்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். ஆமா, அப்ப தனியாக என்னையும் அழிஞ்சிட்டு போக உன்னையும் அழிஞ்சிட்டு போனா தனியாக ஒண்ணு பேராங்க சொல்லுங்க. ஒரு ஆகாரி அழிஞ்சிட்டு போனா தனியாக ஒண்ணு பேராங்க. இதெல்லாம் நீ சொன்னேன், வேற வழி இல்லை. என்ன சொல்றேன், என் காசெல்லாம் உனக்கு கொடுத்து விடுறேன். நான் எனக்கு வேண்டாம் தனியாக காசுலாம் வேண்டாம், எல்லாம் கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நாம் விரும்பியது இந்த காசால் கிடைக்குமா? ஏனாகும் நாமிருதாசியாம் ஏனகம் செய்யற குறியா. எனக்கு மோட்சம் வேணும், அந்த மோட்சம் இந்த காசுனால வருமானு கேட்டான். அமிர்தத்வ காசுனால மோட்சம் வரவே வராது, அதையும் படாதேன்றார். அதனால சொல்ற தனத்தினால் சுக சாதனங்கள் எதைவம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் சியாது. எல்லா உபகரணங்கள் சுக சாதனங்கள் எல்லாம் வச்சுட்டு சௌக்கியமா இருக்கலாம் இந்த ஊர்ல. அவ்வளவுதான், மோட்சத்துக்கு வழியே கிடையாது. அதான் சொன்னார் கனவான் சுக சாதனம். கனவியும் எதுதான் காசுன்னு தருவோம். நம்ம கேட்டேன்னா அப்படி 1000 ரூபாய் நோட்டுனா காசு சொல்லுவோம். ஆனா சொல்றது தெரியுமா, காசுன்னா என்னன்னு எந்த சமயத்துல இது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கறதா அது காசு. இந்த ரூபாய் நோடு இருக்கு பார்த்தா இவைகள்லாம் காசு இல்ல. ஒரு காலத்துல பூமி தான் காசா இருந்தது. ஜமீன்தார் அவன் நிறைய பூமியை வாங்கிட்டோம்னா காசு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு நிறைய பூமி இருந்தா அது வந்தா போயிடுது. எப்பவுமே காசு கொடுக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா அதை விட்டு பசுமாடுதான் காசுன்னு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் எங்காவது 1000 பசுமாடு இருக்குன்னா எங்காவது 2000 பசுமாடு இருக்குன்னா ஓஹோ பசுமாட்டுக்கு யாருக்கு இருந்ததோ அது. அதுக்கப்புறம் என்னன்னா ரூபாய் பைசா வருது, இதுதான் இதுதான் காசுன்னா சில தங்கம் தான் காசா வச்சிருந்தான். பேங்க் எல்லாம் கோல்டு தான் மாத்தி வச்சுட்டு இருந்தா. அவ்வளவு இருக்கணும், கோல்டு பேங்கிங் இருக்கணும். நம்ம ஊர்ல அன்னையில இருந்து இன்னைக்கு வந்து தங்கம் வாங்கிட்டே இருக்காது. எங்களுக்கு வாங்கின உலகத்துல இருக்கிற எல்லா தங்கமும் நம்ம நாட்டில் இருந்தா நமக்கு திருப்தி வரும். தங்கம் வேலை பாடுகிறது ஏறிட்டே இருக்கு. இப்ப என்ன 27,000 பறந்து போயிட்டான். இந்த மார்க்கோட பறந்து போயிட்டான். நாங்க நிறைய வாங்குவா. அந்த தங்கத்துல என்னதான், ஆனா தங்கம் என்ன யாருக்கும் தங்கம் என்னன்னு தெரியல. 916 ஏழிங்கிறான். ஏன் கேட்ட 916 போடுறீங்க 1000 போடப்படாதான்னு கேட்டான். என்ன கணக்கு என்ன நம்ம 915 போடுங்க 1000 போடுங்க உண்டா இருக்கவரை அவனுக்கு தெரியும். அவன் சொல்லுவாங்க இதை வந்திருக்கான் கடைக்காரனை கேட்டேன் வேலையா இருக்கு அவன் அப்படி சொல்றான். இதை நீங்க வாங்கினா விற்கிறப்ப அதே மாதிரி எடுத்து போயின்னா நம்ம இல்ல தானே விற்கிறதுக்கு இல்ல. தங்கத்துல ஆசை போகவே
மைண்ட்ல விஷயம் இருக்கு. ஆகையா என்ன ஆச்சு, இந்த அண்டம் கொஞ்ச நாளைக்கு பணமா இருந்தது. இப்ப என்ன பண்ண, அது கடன் வாங்கக்கூடியதான தபில். உங்களுக்கு கடன் கொடுத்தானே இங்க பணக்காரன். விவகாரம் கையில வச்சிருந்தா, நீங்க வச்சுக்கிறது, வீட்டுல வச்சுக்கிறதா, வெளியில வச்சுக்கிறதா கிடையாது. எப்ப கேட்டாலும் ஸ்பெஷல் டிராயிங் யாராவது கடன் கொடுத்தா நிறைய கடன் கிடைக்கிறது அவன் தான் தரவான் அப்படின்னு. அதனால இது ஆச்சரியால் அன்னைக்கே சொல்ல, இந்த காசுங்கிற பணம்ங்கிறது மாறிட்டே இருக்குப்பா, சந்தர்ப்பத்துக்கு தான் போல மாறும். ஆகையால் எந்த சமயத்துல எது உனக்கு விருப்பத்தை அளிக்கிறதோ அதுக்கு பணம் பெயர். காசுனால சுகம் வருதுன்னு சொல்றீங்க. எல்லா சுகங்களுக்கும் காரணம் எது? பீஜம். எது பீஜம்னா காரணம். மனுஷன் நிஜமாகவே சுகமா இருக்கணும்னா நமக்கு என்ன சார் வேணும்? நம்ம ஊர்ல காசு தான் சுக்கம்னு சொல்றேன். ஆனா காசு இருக்கிறவங்கள போய் கேளுங்க, சுக்கம் அது இல்ல. வயசாயிடுச்சு, ஏதோ பொருள் வாங்கிட்டு வரலாம், வேலைக்காரன் வச்சுட்டாலும் அவன் இஷ்டமான தான் கொண்டு வந்துடுறான். கொண்டு வரலாம், ஒண்ணும் இல்ல. ஆனா விவகாரம் என்ன செய்ய, அவன் இஷ்டமான கொண்டு தள்ளி உங்களுக்கு உடம்புல சக்தி இல்லைன்னு வச்சுங்களேன், அவன் சொன்ன வயசுலதான் கேட்கலாம். ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்கோம். படுத்துட்டு இருக்க பேடுல ஒரு நாட்கள் இல்லாம 2 நேரம் நேரத்து 2 சீனல் நேரத்தை விட்டுட்டு இருக்கா. எனக்கு தீர்த்தம் வேணும்னா 1/2 மணி நேரம் அப்புறம் வரும். அதுவே ஆட்டுக்காரி இருந்தா தீர்த்தம் சொல்றப்ப ஓடி போனது கொடுப்பேன். முன்னா போய் செஞ்சுட்டாங்க. லோகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? நான் தம்பதிகளுக்குள்ள யார் ஒருத்தர் போனாலும் இன்னொருத்தர் இருந்தாங்க. அதுக்காக சேர்த்து ஒரே இருக்க முடியுமா? அதுக்கு முடியாது. லோகத்துல இப்படி பார்த்துட்டு இருக்கோம். என்ன விவகாரம் ஒன்றும் சொல்ல முடியல. பணமே சுகத்தை கொடுக்காது. ஒரு மனுஷனுக்கு எல்லா சுகங்களுக்கும் காரணம் என்ன யோசனை பண்ணி பாருதா? எந்த ஊர்ல இங்க இருக்கக்கூடியதான சுகம் இன்னொரு இடத்துல கிடையாது. இதனால கிடைக்க ரொம்ப மழை கொட்டுறது ஃபேன் போட்டாலே நான் லாபம் பண்ணுங்கிறேன். எல்லா ஏசியே இங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, குறைப்பா இருக்குங்கிறேன். வெயில் காலத்துல ஒரு நேரத்துல கொட்டாயில இருந்தாலும் இந்த கொட்டாயில கீழே உட்கார்ந்துதான். அப்பப்ப மழை காலத்துல பூச்சியும் வரும், அதுக்கும் சகிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து இப்படி கொடுத்துருக்க. எல்லாருக்கும் உட்கார்றதுக்கு வயசாயிடுச்சு சேர கொடுத்துருக்க, ஏசி ரூம் கொடுத்துருக்க, இல்லாம கொடுத்துருக்க. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஏசி ஜாஸ்தியா இருக்கு, கவலைப்படுறோம். ஒரு நாளைக்கு போறல, கவலைப்படுறோம். அவ ஒரே பொருள் ஒரு சமயத்துல சுகத்தை கொடுக்கும், ஒரு சமயத்துல துன்பத்தை கொடுக்கிறது. ஆனா எப்பொழுதும் மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இருந்த மனுஷனுக்கு புண்ணியம் இல்ல. எந்த ஊருக்கு போனாலும் சுகத்தை நினைக்க. அமெரிக்காவுக்கு போங்க, வேற எங்கே போங்க, பகல் லோகத்துக்கு போங்க. புண்ணியம்னு ஒண்ணு இருக்கணும். அது ஆனால் வேர்ல்டு கரன்சி. இந்தூர்ல எந்த ஊருக்கு போனாலும் அந்த துக்கம் புண்ணியம்னு இருந்தா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எப்ப வேணும் வைக்கலாம். ஆயா சர்வசுகானாம் தீனம் கிம் புண்ணியம் துக்கம் அப்படின்ற புண்ணியம் சொல்ற மனிதனுக்கு துன்பம் இயல்றதுன்னு நீர் பண்ணின பக்கத்துல இருந்து நமக்கே தெரியும். ஐஸ்வர்யம் யாருக்கு தான் ஐஸ்வர்யம் வரும்? சங்கர மாறாத அந்த பரமேஸ்வருடைய தலையில ஒரு பில்லத்தை வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணுமா போதும். கம்முன்னு சொன்ன மாதிரியே மகாவிஷ்ணு பாதத்துல ஒரு துளசியை வச்சாலும் திரு துலாபா துளசி அந்த பரமேஸ்வருக்கு அந்த பில்லத்தை ஒரே ஒரு பில்லத்தை வச்சு ஒரு உதிரணி ஜலத்தை போட ஒரு நமஸ்காரம் பண்ணல போறோம். பரமேஸ்வரத்துக்கு ஆசு போட்டியே பக்தியோடு அதை பண்ணினா போறோம். என்ன ஐஸ்வர்யங்களும் கொடுக்கணும். எத்வாரே மத மாதங்கா கொளுத்த யானைகள் எல்லாம் நிக்கிறதா வீட்டுக்கு வந்த எத்வாரே மத மாதங்கா வாயுவேகாஸ்துரங்கமா சிவபுராணத்துல வரும். வாயுவேகாஸ்துரங்கமா காத்து மாதிரி வேகமா பறக்கக்கூடியதான குதிரைகள் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஊர்மேந்து வருகிறான ஆர்த்தியார் சிரிச்சுட்டு சந்தோஷம் இருக்கக்கூடியதான வெண்மணிகள் இருக்கலாம். ஜன்மாந்தர சிவார்ச்சன பலம். அந்த ஜன்மாந்தரத்துல சிவன் தலையில ஒரு பில்லத்தை வச்சாரு, மகாவிஷ்ணு பாதத்துல ஒரு துளசி வச்சாரு. ஐஸ்வர்யத்தை கொட்டி கூட்டுறார். அந்த பக்தியா நம்ம பண்ணல பார்த்தா மனுஷனுக்கு ஐஸ்வர்யமானதுன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இங்க போகணும் அங்கே போகணும், இந்த பிரயத்னம் இருக்கணும்.
பிரயத்னத்தோட பகவத் அனுகிரகம் இருக்குமையான்னு வெகு சீக்கிரமா வரும். ஆனா இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இப்ப வச்சா கொடுப்பேன், அப்ப சின்ன வயல வச்சதான் கொடுப்பேன், இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல பகவான். இப்பவும் நீங்க ஒரு வில்லத்தை வாங்கிட்டு பூஜை பண்ணதான். சிவனுக்கு பரமேஸ்வரனுக்கு மகாவிஷ்ணுக்கு துளசினால பூஜை பண்ணுங்க, அம்மாவுக்கு அரளி புஷ்பத்தினால பூஜை பண்ணுங்க. எடுத்து கொடுப்பாங்க. வாழ்க்கையில யார் சார் நல்லா உயர்றான் அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டு சொல்லுவா. காது நிறைய இருக்கிறோம் எந்த நிலைக்கு வருமா, இன்னும் என்னடா நல்லா எல்லாரையும் சேவை பண்ணக்கூடிய மனைவி நிலைக்கு மேல் நிலைக்கு வரும். அவளை போட்டு இவாளை போட்டு புரிஞ்சு வயசு ஏதோ பண்ணி அப்படி வந்து தெரிஞ்சவாதான் முடியும், மற்றவாளால முடியாது அப்படிங்கிற நோக்கம் ஆச்சாரியர் சொல்ற. வினயத்தோட இருக்கணும். நம்ம நிறைய படிப்போ ஏதோ போழோ இது சம்பாதிச்சாலும் கர்வம் இல்லாம இருந்தேன்னா அவனுக்கு நிச்சயமா வளர்ப்பான். எந்த அளவுக்கு உங்களுக்கு கர்வம் குறைகிறதோ அந்தந்த அளவுக்கு நீங்க நோக்கிறார்கள். இது ஆபது யார் தான் கீழே விழுந்து வர கர்வத்தோட இருக்கு. கர்வம் இருந்தால் பாடி வாழ்க்கை விவகாரம் முழுக்க கலகனம் முதிர்த்த எவ்வளவு உயர்ந்ததான நிலை இருந்தாலும் விழுந்துருவா. நீங்க நினைச்சுக்கணும், நம்ம எந்த துறையில முன்னுக்கு வந்தாலும் நமக்கு முன்னுக்கு வந்ததற்கு காரணம் குரு பிரசாதம், அவருடைய அனுகிரகம். அந்த எண்ணத்துல இருந்தால் கேமமா விழுந்து யாரு நம்பப்படாதுன்ற உலகத்துல யாரும் நம்பப்படாது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு அது நமக்கு பொய்ச்சோகவன நம்பாதுன்ற. சாதாரணமாக லோகத்துல குடிக்கிறவங்க நம்பப்படாதுப்பா, இதெல்லாம் லோகத்துல இருக்கு. ஆனா என்னன்னு பொய்ச்சோகவன நம்பவே கூடாது. அதனால என்ன அர்த்தம்னா நீங்க என்னைக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் ஒரு தடவை சொன்னால் இனிமேல் எண்ணிக்கே நம்ப மாட்டான். மனுஷன் எப்படி நேர்த்தி சொல்லாம இருக்கிறோம். எங்க ஒரு தடவை போய் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம், சொல்லப்படாது. அடுத்தது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் போய் சொன்னாலும் பரவாயில்லைங்கிறேன், அது கூட ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கிறார். கர்மத்தை காப்பாற்றுவதற்காக போயிட்டோம்னா பரவாயில்ல. மீமாம்சான்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு, எழுதிதான் சூத்திரங்கள் தான் எழுதினார். அது வியாக்கியானம் எழுதணும். அது எப்படி இருக்கு தெரியுமோ, எல்லாரும் சீனாடும் பௌத்தாலும் வந்து சொல்றாங்க. வேதத்துக்கு யாராவது வேதம் படித்தாலும் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னாலும் அழிக்கக்கூடியதான சந்தர்ப்பம் உண்டு. என்ன பண்றது? இந்த வேதத்துக்கு அர்த்தம் என்னங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக இருக்கக்கூடியதான கிரந்தங்கள்லாம் அழிச்சு பார்க்கலாம். அழிச்சுட்டு அவா கிரந்தங்கள் தான் படிக்கணும்னு வச்சுட்டேன். ஸ்கூல்ல என்ன இது அவா கிரந்தம் தான் படிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு புதுசா வந்தது இல்ல, அன்னைக்கே வந்தது விவகாரம் முழுக்க. எங்க வச்சாலும் முதல்ல குழந்தைகளுடைய மனசை கெடுக்கணும்னு ஆரம்பிக்கிறோம். ஏன் ராமாயண பாரதாதிகள் படிச்சா என்ன புடிச்சு ஆக்சுவலா உங்களுக்கு வேண்டியது என்ன? ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்? பாஷா ஞானம் வரும். என்ன எப்படி பேசணும், எப்படி தன் மனசுல இருக்கிற எண்ணங்களை எடுத்து சொல்லணும்னு சொல்ற அவ்வளவுதான் வேணுமே தவிர வேற ஒன்றும் அதான் படிப்புக்கு விஷயம் அவ்வளவுதான். கணக்கு கொஞ்சம் வேணும். எதற்காக கணக்கு இருந்தாலும் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொண்டு சொல்ல முடியும். இதுக்காக ஏதோ இருக்கிறத எடுத்து இதை படிக்கணும் அதை படிக்கணும், இது சொல்லப்படாது அது சொல்லப்படாது, விவகாரங்கள் முழுக்க இதான் சொல்லிட்டு இருக்க. நமக்கு அதுக்குள்ள உள்ள போக வேண்டாம். இந்த விவகாரம் இதைத்தான் படிக்கணும், இதை படிக்கப்படாதுங்கிறத பயனாளியே வந்துச்சு. அப்ப அவர் என்ன பண்ணினார், இந்த ஊர்ல இருந்தா ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நான் காட்டு கொடி வச்சாரு. புத்தகங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப டேப்லெட் வச்சுட்டு இருக்கேன், அது 1000 புத்தகம் போட்டு வச்சுக்கேன். இன்னும் செல்போன்லயே புத்தகம் போட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கெல்லாம் மாநில தேசத்துல எல்லாமோ வந்தாச்சு. ஒண்ணும் கிடையாது. அத்தனையும் அவருடைய காலையில் தான். அது என்ன பண்ணினார், காட்டுக்கு போய் ஒரு வேடனா வேடம் போட்டு அத்தனை ஜெய்மன சூத்திரத்திலும் வியாக்கியானம் பண்ணினார். இப்ப நம்ம படிக்கக்கூடியதான பாஷ்யம் சபரசுவாமி, அவர் எழுதின பாஷ்யத்துக்கு சபரசுவாமி பேர் தெரியல, பேர் எழுதிக்கிறார். சபரம்னா வேடன் அர்த்தம். வேடன் அத்தனை வியாக்கியானம் பண்ணினார். பழைய வியாக்கியானங்கள்லாம் போயிடுது. இன்னைக்கு மீமாம்சா சூத்திரங்கள் வியாக்கியானம் அவர் எழுதின வியாக்கியானம் சபரசுவாமி பாஷ்யம். அதுக்கு பின்னால் சுப்பிரமணிய சுவாமி அவராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்
தந்திர வார்த்தைகள் ஸ்லோக வார்த்தைகள் சுத்தி வியாக்கியானங்கள்லாம் இல்லைன்னா அது பிரமாணமா இருக்க லோகத்துல படிட்டு இருக்கானா சபரசுவாமி வியாக்கியானம் தான் அவ்வளவு வசதியாக இருக்கு. எப்படி பிரம்மசூத்திரங்களுக்கு பகவத்பாதாரணி வியாக்கியானம் படிக்கிறோம் சூத்திர பாஷை அப்படி சபர பாஷ்யம் இருந்தது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு கர்மத்தை காப்பாற்றுறதுக்கா இதை யாருன்னா நான் சபரம் வேடன்னு சொன்னாங்க புரியலவா தர்மத்தை காப்பாற்றுவதற்காக அது இவ்வளவு சுற்றுவதற்காக நீச்சா எழுதியிருக்கேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஏதோ ஒண்ணு 2 தப்பு பண்ணாலும் பரவாயில்ல போய் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆனா அதுக்கு கொடுத்திருக்காரு ஒரு 2 சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. வேற வழி இல்லைங்கிற சந்தோஷத்துல சொல்லிக்கலாம். பாபம் கர்ம ரட்சாத்தம் ஓ கர்ம கர்மம்னா என்னது சார்? கர்மம்னா என்னமோ ஏதோ சொல்லிருக்க ஒன்னும் புரியல. என்ன கர்மம்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம ஊர் நம்ம முன்னோர்கள்லாம் எது தர்மம்னு சொன்னாலும் அது பண்ணினாலே போதும். நம்ம ஆத்துல எது வழக்கமா இருக்கோ அது பண்ணணும். எது சாஸ்திரங்கள் சொல்றதோ அதையும் பண்ணணும். பெரியவர்கள் இது பண்ணிட்டு அவ பண்ணினது தர்மம். அவ பண்ணாத பண்ணாலும் சாஸ்திரம். என்னத்துல வழக்கம் கிடையாது. எங்க பொது வழக்கம் கிடையாது. இப்படி வழக்கம் இல்லைன்னு எதெல்லாம் காசுக்கு செல்லாதோ அதெல்லாம் வழக்கம் இல்லைன்னு சொல்லிவிடுவான். அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்லதா இருந்ததுன்னா சாஸ்திரம் சொன்னா அது பண்ணணும். ஆனா பெரியவர்கள் ராமாயணம் பாகவதம் பரிசுத்தம் அதிகமா வாசிக்கிறோம் காயம் இல்ல. இங்க இப்படி சொல்லுவோம் அப்படின்னா எதிர்படாது. ஆக நம்ம முன்னோர்கள் எதை பாத்துல போனாடோ நல்லபடியா ஓ தர்மோ அபிமத சாதுபலம் சாதுக்கு பலம் என்னன்னா தெய்வம். என்னமோ நினைச்சிருக்கிறோம் பகவான் கைவிடப்பட. பகவான் நீங்க நினைச்சோன்னா அந்த சந்தர்ப்பத்துல பகவான் உங்களுக்கு சரியான புத்தியை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். சாதுபலம் தெய்வம் சாது என்ன சொன்னாலும் ஒரு கேள்வி கேட்கணும். சாதுனா என்ன? சாதுனா காக்காயத்தை கட்டிட்டு ரோட்ல சுத்திட்டு இருப்பாரு அவர் தான் சாது. அந்த சாது இல்லைங்க. சாது யாருன்னா சாதுவானா துஷ்டா இருக்கிறதோட சந்தோஷமா இருக்கான் பார்த்தா அதான். இது வேணும் அது வேணும் அவ போட்டு இருக்கா இது அதுட்டு இருக்கா இது எனக்கு வேணும்னு நினைக்கிறவன் சாது இல்ல. இருக்கிறதோட போறோம் நம்ம பகவான மேனம் பண்ணுவோம் நல்ல வழியில இருப்போம் அப்படிங்கிறவன் தெய்வம். தெய்வம்னு சொன்னா பகவான் அர்த்தம் இல்ல. தெய்வம்னா என்ன? நமக்கு அந்த சமயத்துக்கு குட் லக்குங்கிறா அந்த காலத்தாட்சி சரியா வந்து லக்கியா போயிட்டே இருக்கு. லக்குன்னு என்னது? சுக்கிருதம். நீங்க ஜன்மாந்திரம் பண்ணின நல்ல செயல் அதான். அதனால நம்ம லக்கிலேயே டிபெண்ட் பண்றோம் ரொம்ப பேர். பண்ணிடலாம் அப்படி இல்ல. நிஜமாக நீங்க வாழ்ச்சுட்டே இருக்கணும். இப்ப வாழ்க்கணும்னா ஒரு நாளைக்கு உபயோகப்படும். எப்படி யாருக்கு புண்ணியம் உண்டோ யார் ஒழுங்கா நல்ல வேலையை பண்ணிட்டு இருக்காங்க சாதுக்களை விட எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. பக்கத்துல நல்ல காரியம் இப்படி பண்ணிட்டே எல்லாரும் எத்தனை பண்ணுவாங்க. அதனால பண்ணும்போது மேலும் இன்னும் நல்ல காரியம் ஆகையால் அப்படி இருக்கணும் சொன்னார். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் கிரகஸ்தாலா இருக்கும். வீட்டுல மனுஷன் சந்தோஷமா இருந்தா என்னதான் பண்ணணும்? ஒரு மனுஷனுக்கு ஹாப்பினஸ் இருக்கணும். வீட்டுல எவ்வளவு காசு இல்ல அது இல்ல இது இல்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு மனுஷன் நிஜமாவே சந்தோஷமா இருக்கணுமே. ஏன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்க வர நமக்கெல்லாம் அந்த ஆசையெல்லாம் இருக்கு. அடுத்த சனிக்கிழமை